வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 2 ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு: இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் வளிமண்டலத்துல காற்று சுழற்சி நேற்று நீடித்தது. அது சற்று வடக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது. இருந்தாலும் கர்நாடகா, குஜராத் வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு பாதை, அதாவது இணைப்பு சுழற்சி பிணைக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக இன்றைக்கு வானம் மேகம் சூழ்ந்து காணப்பட்டது. கேரளாவில் தொடர்ந்து கனமழை பொழிந்து வருகிறது. பத்தனந்திட்டா, அதாவது சபரிமலை சுற்றுவட்டார பகுதியில் மீண்டும் பலத்த மழை தொடங்கி இருக்கு. குற்றாலத்தில் நாளை அதிகாலை பார்க்கும் பொழுது வெள்ளப்பெருக்கை கொடுக்கும் வகையில் நீர்வரத்து இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு பெருவெள்ளம் குற்றாலத்திற்கு, காட்டாற்று வெள்ளம். பத்தனந்திட்டாவில் மீண்டும் ஒரு சபரிமலை, பம்பை பகுதியில் மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவிற்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு இரவு, நாளை அதிகாலை எல்லாம். நேற்றைக்கு வயநாடு பகுதியில் பெய்த மழை கபினிக்கு நீர்வரத்தை கூடுதலாக கொடுத்த காரணத்தினாலே கர்நாடகாவின் அணைகளில் இருந்து 25,000 கனஅடி திறக்கப்பட்டிருக்கு. மேட்டுப்பாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய கேரள எல்லையோரம் பெய்த மழை பில்லூர் அணைக்கட்டை நிரப்பி பில்லூரில் இருந்து 8,000 கனஅடி காலையில் திறக்கப்பட்டது. இதான் இப்போ அமைப்பு. நேற்றைய மழைப்பிடிப்பை பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் முழுமையா விவரம் கிடைக்காத காரணத்தினால அறிவிக்கல. அப்பர் பவானி, நீலகிரி மாவட்டம் 21 சென்டிமீட்டர் 210 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. சின்ன கல்லாறு, அதாவது சோலையாறு பகுதி 16 சென்டிமீட்டர் 160 மில்லிமீட்டர். சோலையாறு 12 சென்டிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா சிங்கோனா, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதியில் இருக்கிறது. வால்பாறை, பீட்டுவர் ரெண்டுமே 10 சென்டிமீட்டர் 100 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. மற்றும் வின்ஸ் ஒர்த்தி எஸ்டேட் நீலகிரி, உப்பசி, கோயம்புத்தூர் மாவட்டம் 9 சென்டிமீட்டர். வால்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் 8 சென்டிமீட்டர். வால்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம், அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் 7 சென்டிமீட்டர். மேலும் பந்தலூர் நீலகிரி மாவட்டம், தேவாலா நீலகிரி மாவட்டம், வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம், மின்னல் ராணிப்பேட்டை மாவட்டம் மேலும் 6 சென்டிமீட்டர். மேலும் அம்மூர் வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம், கலவை ராணிப்பேட்டை மாவட்டம், குன்னூர் நீலகிரி மாவட்டம், சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம், நடுவட்டம் நீலகிரி, இதெல்லாம் 5 சென்டிமீட்டர். இன்னும் நிறைய இடங்கள்ல 5க்கு கீழ் பெரிய பட்டியலே இருக்கு. இந்த நிலையில சராசரிக்கு மிக குறைவாக இருந்த மழை தற்பொழுது 16% இதுவரைக்கும் குறைவா இருக்கு. அதாவது பெய்ய வேண்டிய மழை 125 மில்லிமீட்டர், பெய்திருக்கிறது 105 மில்லிமீட்டர். ஆக மிக அதிக பற்றாக்குறை இருந்தது. இப்ப பற்றாக்குறை குறைஞ்சிருக்கு. இப்ப வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய மழை சராசரிக்கு கூடுதலாகிவிடும். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மழை இல்லை, ஆனால் பெய்து கொண்டிருக்கு. எங்கெங்கெல்லாம் பெய்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட போச்சம்பள்ளி பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கு. இது அப்படியே எங்க பண்ணா ஊத்தங்கரை வழியா அப்படியே செங்கம், திருவண்ணாமலை மாவட்டத்தோட அந்த சாத்தனூர் அணைக்கட்டு பகுதி, மேலும் அப்படியே அங்கங்கே திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் கல்வராயன் மலைப்பகுதிகளையும் மழைப்பொழிவை கொடுக்கும். கேரளாவில் நல்ல மழை பொழிந்து வருகிறது. வால்பாறையிலையும் நல்ல மழை பொழிகிறது. நீலகிரிலையும் மேற்கு பகுதியில் நல்ல மழை பொழியுது. நேற்றுக்கு 21 சென்டிமீட்டர்ல இன்னைக்கு ஒரு 10வது கிடைக்கும். வால்பாறையில் ஒரு 5-8 சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில நல்ல மழை காத்திருக்கு. நாலுமுக்கு ஊத்து காக்காட்சியில ஒரு 15 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆக மழைப்பொழிவு தீவிரமடைந்திருக்கு. 8ஆம் தேதி வரை இந்த தீவிரம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை தீவிரம் குறைந்திருக்கும்னு சொல்றோம். தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழை இன்றைக்கு கொஞ்சம் தீவிரம் பரப்பில் எதிர்பார்த்தது நாளையிலிருந்து தீவிரம் அடையும். காரணம் என்னன்னா, இன்றைக்கு காற்று சுழற்சி மேகமூட்டத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. இதனால வெப்ப உயர்வு போதவில்லை, அதாவது வெப்பசலன இடிமழை பொழிவிற்கு போதவில்லை. இந்த வளிமண்டல சுழற்சி சற்று விலகி மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலையில மழைப்பொழிவு கொஞ்சம் குறையும் பொழுது அங்கிருந்து கொஞ்சம் வரக்கூடிய நீராவியோட அளவு குறையும். அதாவது ரேஷியோ சரியா இருக்கணும். அப்ப அந்த ரேஷியோ எப்ப கிடைக்குதுன்னா, நாளையில இருந்து சரியா கிடைக்க இருக்கு. இப்ப நாளையிலிருந்து வடகடலோரம் டெல்டாவுக்குலாம் நாளையிலிருந்து மழை இருக்கு. கண்டிப்பா 8ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கு. நாளை 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு 5 நாள் நல்ல மழை இருக்குங்க. இதுல 4, 5 செவ்வாய், புதன் கனமழையே இருக்கு. பெரும்பாலான மாவட்டங்கள், குறிப்பாக வடகடலோரம் வடபுல் பகுதியெல்லாம் கனமழையே இருக்கு. பெரும்பாலான மாவட்டங்கள் இருக்கு. ஒரு 8ஆம் தேதி வரை பொறுமை காத்துடுங்க. 8ஆம் தேதி வரை தயவு செய்து பொறுமை காத்துடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மழை இல்லாமல் பெய்யாது. வெப்பசலன இடிமழை பிடிப்பும் தென்மேற்கு பருவமழை அளவா இருந்துட்டு இருக்கும் 12ஆம் தேதி வரைக்கும். 8ஆம் தேதி வரையும் பரவலான மழை. 8ஆம் தேதிக்கு அப்புறம் பரப்பில் குறைந்து தென்மேற்கு பருவமழையும் பரப்பில் குறைஞ்சிருக்கும். வெப்பசலன மழையும் பரப்பில் குறைஞ்சு 12ஆம் தேதி வரை நீடிக்கும். 12ல இருந்து நம்ம ஒரு 4 நாள் எதிர்பார்த்திருந்தோம். ஒரு 16ஆம் தேதி வரைக்கும்
கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை நின்று போய் உள்ளது போல இருக்கும். ஆனால் வெப்பசலன மழை தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இருக்கும். எங்கெங்க இருக்குன்னா மலை மறைக்கக்கூடிய பகுதியில் தான் அந்த மாதிரி குறையும் பொழுதுலாம் மலை மறைக்கக்கூடிய பகுதியிலே இருக்கும். எங்கன்னா மதுரை கொடைக்கானல் மலைக்கு கிழக்கு பகுதி, மதுரை வடக்கு, சிவகங்கை, ராமநாதபுரம் பகுதியெல்லாம் அந்த நேரத்தில் இருக்கும். இப்போ பெய்ய போகுது, இல்லைன்னு இல்லை. நான் அனைத்து மாவட்டங்களும்னு சொன்னதுனால உங்க மாவட்டத்தின் பெயரை குறிப்பிடலை. குறைச்சலா மழை பெய்யக்கூடிய இடம் எங்கன்னா இந்த பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதிக்கு மட்டும் குறைவா இருக்கும், அங்கேயும் மழை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப எதிர்பார்த்துறாதீங்க, அந்த இடத்துல மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில் முதல் கடலோரம் வரைக்கும் மழை இருக்கு. வரக்கூடிய 8ஆம் தேதிக்குள்ள நல்ல மழை கொடுக்கும். அதிக மழை நம்ம எங்க எதிர்பார்க்கிறோம்னா அந்த கிருஷ்ணகிரியிலிருந்து சென்னை வரைக்கும், அதே போல வட உள் மாவட்டங்கள் அனைத்துமே, அரியலூர், பெரம்பலூர்ல இருந்து வடக்கு டெல்டா நல்ல மழை இருக்கு, உள் டெல்டாவிலையும் இருக்கு. அதே போல சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர்ல நல்ல மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல நல்ல மழை இருக்கு. கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும், ஈரோட்டுக்கும் இருக்கு. நான் எல்லா மாவட்டத்தையும் சொல்லியிருக்கேன். மேற்கே போக போக மழையில் அதிகமா இருக்கும், கடலோரம் அதுக்கு அடுத்தடுத்த பிடிக்கும், வடக்கு உள்ளேயும் கொஞ்சம் நல்ல மழை இருக்கும். சரி, அப்புறம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மழையோட அப்புறம் மேட்டூருக்கு வரக்கூடிய தண்ணீர் குறையும். ஏன்னா நேற்று பெய்த மழை இன்றைக்கு கபினிக்கு வந்திருக்கு. இன்றைக்கு பெய்த மழையும் நாளைக்கு கபினிக்கு வரும். நேற்றைக்கு பெய்த மழை நாளைக்கு தான் முழுமையா வரும். இன்றைக்கு பெய்கிற மழை நாளை மறுநாள் வரும். ஆக இந்த 25,000 கனஅடி என்பது இன்னும் 2 நாளைக்கு தொடர்ந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, 2-3 நாளைக்கு. ஆக 25,000 கனஅடிங்கிறது ஒரு 2.5 டிஎம்சி. அது 2.5 டிஎம்சி தண்ணி, 2.5 டிஎம்சி. ஆக ஒரு 2-3 நாள்லயே எத்தனை டிஎம்சி கிடைச்சிருது? 5-6 டிஎம்சி கிடைச்சிரும். 5-6 டிஎம்சி கிடைச்சிரும் அந்த நீர் வந்தோடனே. அதுக்கப்புறம் கர்நாடக அணைக்கு தண்ணி வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் உபரி நீர் திறக்கும் அளவிற்கு கூடுதல் நீர் வராது. 1 டிஎம்சி 1 டிஎம்சியா கேஆர்எஸ் நிரம்பும். மாத இறுதியில கேஆர்எஸ் நிரம்பும். கபினி ஏற்கனவே நிரம்பி இருக்கு, உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கு. கேஆர்எஸ் கொஞ்சம் தண்ணி திறக்கிறாங்க. ஆனால் 2ல இருந்து கொஞ்சம் தண்ணி திறந்திருக்காங்க. கேஆர்எஸ் நிரம்பாமலே திறந்திருக்காங்க. மீண்டும் அது நிரம்பிய பிறகு திறப்பாங்க. இந்த மாத இறுதியில் எதிர்பார்க்கப்படுகிறது. கபினிலிருந்து எப்பப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்பெல்லாம் திறப்பாங்க. நிரம்பி இருக்கும். அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதியிலிருந்து மீண்டும் அதிக தண்ணி திறக்க வாய்ப்பு இருக்கு. மாத இறுதி வரைக்கும் அதுல இருந்து இருந்துட்டே இருக்கும். 18ஆம் தேதிக்கு மேலே கபினிலிருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். ஏன்னா 1 டிஎம்சி அது குறைஞ்சபட்சம் வரும். அப்புறம் 2 டிஎம்சி 3 டிஎம்சின்னு மாத இறுதியில மாறும். அதே போல கேஆர்எஸ் இந்த மாத இறுதியில நிரம்பின பிறகு அதுல இருந்தும் தண்ணீர் வரும். நீலகிரி மாவட்டத்துக்கு இந்த 18ஆம் தேதியிலிருந்து வலுப்பெறும் மழை. இப்ப இன்னைக்கு நேற்றைக்கு பெய்த மழை, இன்னைக்கு பெய்த மழை பவானி சாகர் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்யல, மேற்கு சரிவுல பெஞ்சு கேரளா பக்கம் ஓடி இருக்கு. அதே போல இந்த பக்கம் அட்டப்பாடியை ஒட்டிய பகுதி பெஞ்சு அது அப்படியே பில்லூர் அணைக்கட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி மழை பொழிவு இன்னைக்கும் தொடரும், இன்றைக்கு இரவும் தொடரும். ஆகவே அங்கேயும் பில்லூர் அணைக்கட்டிலிருந்து தண்ணீர் வரது இருந்துட்டே தான் இருக்கும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 5 நாள் வெயில் கொஞ்சம் கூடுதலா இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா சூரியன் குத்துக்கதிர் ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 2 வரை தமிழ்நாட்டில் இருக்கும். அதனால தமிழ்நாட்டை நெருங்கி கொண்டிருக்கும் சூரியன் குத்துக்கதிர். அப்ப தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாத பொழுது கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். அந்த நேரத்தில் தயவு செய்து என்ன வெயில் அதிகமா இருக்கு, மழை பெய்யாதா, அது இதுன்னு சொல்லி இந்த வானிலை இருக்கை கேட்காதவங்களுக்கு மறுபடியும் புலம்பல ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்க தண்ணீர் மழை பெய்கிற சூழ்நிலை மேகமூட்டமா இருக்கிறதுனால கொஞ்சம் பார்ப்பீங்க. தயவுசெய்து புரிஞ்சுங்க. இந்த நேரத்தில் இந்த மழைப்பொழிவு 8ஆம் தேதி வரை கொஞ்சம் இருக்கும். 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். 12லிருந்து 16 வரை இன்னும் தீவிரம் குறைஞ்சிருக்கும். வெப்பசலன மழை கொஞ்சம் ரொம்ப குறைவான பரப்பில் பெஞ்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வெயில் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் 12லிருந்து 16 வரைக்கும். அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும், வெப்பசலன இடிமழை பொழிவும் தீவிரமடையும். மாத இறுதியில 20ஆம் தேதிக்கு மேல நல்லாவே வலுவா இருக்கும் தென்மேற்கு பருவமழையும், தமிழ்நாட்டில் காற்று சுழற்சி வெப்பசலன மழையும். செப்டம்பர் பிறந்து விட்டால் வெளுத்து வாங்கும் மழை கர்நாடகா, கேரளா. செப்டம்பர் பிறந்து விட்டால் அதுல செப்டம்பர் 15க்கு மேல மிக வலுவா இருக்கும். 45 நாள் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் வலுத்திருக்கும். அதுலயும் இறுதி 30 நாள் மிக வலுத்திருக்கும். அதாவது செப்டம்பர் 15லிருந்து அக்டோபர் 15 வரைக்கும். அதுலயும் அக்டோபர் 1லிருந்து அக்டோபர் 15 வரைக்கும் உள்ள 15 நாள் மிக பலத்த மழையாக இருக்கும் கேரளா, கர்நாடகா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அவலாஞ்சிக்கு வெள்ள எச்சரிக்கை கொடுத்தோம். நிலச்சரிவும் ஏற்பட்டு இன்னும் வெள்ளம் ஓடிக்கிட்டே இருக்கு. பயங்கரமான வெள்ளம் கேரளா முழுவதுமே வெள்ளப்பெருக்கு தான். ஆகவே இந்த எச்சரிக்கை நம்ம முன்னாடியே கொடுத்திருந்தோம். மீண்டும் அடுத்த எச்சரிக்கை எப்படின்னா இது தொடரும் 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சி இயல்பு நிலைக்கு திரும்பி மீண்டும் 18ஆம் தேதிக்கு மேல மாத இறுதி. அப்புறம் செப்டம்பர் முழுவதுமே அடிக்கடி பிரச்சனை. அக்டோபர் முழுவதுமே அடிக்கடி பிரச்சனை கேரளாவுக்கு. அக்டோபர் 15 தேதி வடகிழக்கு பருவமழை போல தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை பெய்யும். கேரளா, கர்நாடகாவில் பலத்த மழை இருக்கும். வடகிழக்கு பருவமழை போல தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் ஒரு குறைஞ்சபட்சம் 1 மாசம் 30 நாள் பெய்யும். அதுல 15 நாள் மிக வலுத்த மழையாக இருக்கும். வடகிழக்கு பருவமழையே தொடங்கியது போல தான் இருக்கும். ஏன்னா ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி, தமிழ்நாட்டை ஒட்டி காற்று சுழற்சிகள், தாழ்வு நிலைகள் வரும். மத்திய ஆந்திர பிரதேசம் வரும் செப்டம்பர், தெற்காந்திர பிரதேசம் வரும் அக்டோபர் 18 தொடங்கும் வடகிழக்கு பருவமழை மிக வலுவாக இருக்கும். கண்டிப்பா எல்னினோ அமெரிக்க பக்கத்தில் இருக்கும். ஆசியாவில் இந்தியாவை சுற்றி வெப்பம் உயர்ந்திருக்கும். நல்லா பாருங்க, ஆசியா வெப்பமே இங்கேயும் கடத்துது, எல்னினோ கடத்துதுங்க.
சுமத்ரா தீவு வழியே நீரோட்டம் இந்தியாவுக்கும் இந்திய பெருங்கடலுக்கும் வருது. ஆகவே நல்லா பார்க்கணும், நீரோட்டத்தை ஆய்வு செய்யணும். இன்னும் எல்னினோ உருவாகி இருக்குன்னா கடல் வெப்பமெல்லாம் ஆசியா பக்கம் வலுவாவே இருக்குங்க. தைவானை சுத்தி 31 டிகிரி இருக்கு வெப்பம், 32 கூட இருக்கு தைவான்ட்ட. அதனாலதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த டால்பின் புயல் மிக சூப்பர் புயலா மாறுது. வெப்பநிலை இல்லைன்னா ஏன் சூப்பர் புயலா மாறுது? நல்லா யோசிச்சு பார்க்கணும் எல்லாத்தையுமே. ஆசிய பக்கம் வெப்பநிலை இருக்கிறதுனால தான் நம்ம ஏற்கனவே சூப்பர் புயலா மாறும்னு சொன்னோம். சூப்பர் புயலா மாறி டால்பின் புயல் சூப்பர் புயலாக மாறி, அதுலயும் சூப்பர் புயலா 250 கிலோமீட்டர் வேகம் எடுத்து பயங்கரமான மழையை கொட்ட போது சீனாவிற்கு. பாருங்க, 8ஆம் தேதிக்கு மேல 10-12 தேதிக்குள்ள, 8ல இருந்து 12 தேதிக்குள்ள, 8ஆம் தேதி கடையை கிடந்தாலும் 2 நாள் கழிச்சா உங்களுக்கு தகவல் வரும். அப்படி இருக்கும். அது செயலிழந்து அப்படியே சீனா வழியாக வியட்நாம் கம்போடியா வழியாக செயலிழந்து காற்று சுழற்சியாக வடகிழக்கு மாநிலங்கள் வழியா வட இந்தியாவுக்கு வரப்போகுது. அப்புறம் அதுக்கு அடுத்தடுத்த நிகழ்வு எங்க வரும்? வங்கக்கடலுக்கு வரும். அதனால நம்ம சொல்றோம் செப்டம்பர் ஆகஸ்ட் இறுதி, செப்டம்பர் அக்டோபர் அதிக மழை இருக்கு. வங்கக்கடல் நிகழ்வு ஒடிசா, ஆந்திர பிரதேசம், பிறகு ஆந்திர பிரதேசம், மத்திய ஆந்திர பிரதேசம், தெற்கு ஆந்திர பிரதேசம் என்று வரும். தயவுசெய்து எல்லாம் சொல்லியும் மழை பெய்யலையே அவங்க அது சொல்றாங்க, எல்லினோங்கிறாங்க, வறட்சிங்கிறாங்க. தயவுசெய்து சொல்றேன், கொஞ்சம் அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. நான் இதுல இருந்து போனை எடுக்க போறது இல்லை. நான் எதுக்குன்னாக்க சொல்லி அறிக்கையிலையும் சொல்லியாச்சு. திரும்ப நான் போன்லயே அரை மணி நேரம் விளக்கணும்னா எனக்கு மண்டையே வலிக்குது. தயவுசெய்து சொல்றேன், விளக்கமா சொல்லியாச்சு, திரும்ப சொல்லியாச்சு. தயவுசெய்து பொறுமையா இருங்க. மழை எல்லாம் சேர்த்து தான் பெய்யுங்க. அதுதான் நான் சொல்றேன், சேர்த்து பெய்யும். நாம் நினைக்கும் போது பெய்யாது. பெய்கிற மழையெல்லாம் சில நாட்கள்ல பெய்யும். அப்படிதான் வடகிழக்கு பருவமழை இருக்கு. குறைஞ்ச நேரத்துல அதிக மழை பெய்யும். எப்படி கடந்த சில வருடங்களுக்கு மயிலாடுதுறையில சில மணி நேரங்கள்ல 50 சென்டிமீட்டர் பெஞ்சுதுங்க. 4-5 மணி நேரத்திலேயே 50 சென்டிமீட்டர் பெஞ்சுது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு. தென் மாவட்டங்கள் அப்படிதான் ஒரே இரவுல 100 சென்டிமீட்டர் பெஞ்சுது. அதெல்லாம் இருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட மழையெல்லாம் இந்த வருடமும் இருக்கு. குறிப்பா தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, டெல்டா மாவட்டங்கள், இலங்கை சுற்றுவட்டார பகுதி எல்லாம், வடகடலோரம் சென்னைக்கும் இருக்கு. சென்னையை விட தெற்கே அதிகமா இருக்கு. பெரும்பாலும் நவம்பர் டிசம்பர் ரொம்ப அதிகமா இருக்கு. அக்டோபர்லயும் நிறைய இருக்கு. அக்டோபரை விட நவம்பர் டிசம்பர் ரொம்ப அதிகம், மழைப்பொழிவு அதிகம் கண்டிப்பா. ஆகவே எல்னினோ என்பது இருக்குது. ஆனா சூப்பர் எல்னினோவா மாறினாலும் பருவமழையை 2026 பாதிக்காது. தென்மேற்கு பருவமழை தாமதமாக எப்போதும் ஆகஸ்ட் தான் பெய்யும். இந்த வருடமும் ஆகஸ்ட்ல பெஞ்சிட்டு இருக்கு. இன்னமும் இந்த மாத இறுதி செப்டம்பர் அக்டோபர்ல அதிகமா இருக்கும். ஆந்திர பிரதேச மழை எப்பொழுதுமே செப்டம்பர் தான். கேட்டு பாருங்க, ஆந்திர பிரதேசத்துல எப்போ பருவமழை பெய்யும்னு செப்டம்பர் தான். அப்பதான் மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் நிறைய நீர்வரத்தை கொடுக்கும். செப்டம்பர்ல பெய்யுற மழை தான் தெலுங்கானாவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும், ஆந்திராவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும், கோவா மகாராஷ்டிராவிற்கெல்லாம் செப்டம்பர் தான் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும். கிருஷ்ணா நதி நீர்ல வெள்ளப்பெருக்கெல்லாம் செப்டம்பர் தான் ஏற்படுத்தும். தயவுசெய்து புரிஞ்சுங்க, இது நடக்கிறது தான். எப்பொழுதுமே கடுமையான அச்சுறுத்தல் காரணமாக மனவேதனைப்பட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் நாள் போக மாட்டேது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க கஷ்டத்தை என்னட்ட சொல்லி என்னத்தையும் கஷ்டப்படுத்துறீங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, பொறுமையா இருங்க, அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே வெப்பசலன மழை இருக்கு. ஒதுக்கி தான் பெய்யும். வடகடலோரம் வடபுல் பகுதிகளுக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்புல இருக்கு. டெல்டாவுக்கு இருக்கு, உள்ளேயும் இருக்கு, தெற்கையும் இருக்கு, ஆங்காங்கே இருக்கு. 8ஆம் தேதி வரை பொறுமைக்காருங்க. அதுக்கப்புறம் 12ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா ஆங்காங்கே இருந்துட்டு இருக்கோம் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து இணைந்தர்கள் அப்டேட்ஸுடன் தயவு செய்து பொறுமை, நிதானம், கவலையை மறந்து நிம்மதியோடு இருங்க. ஆனால் மழை நீரை சேகரிக்கணும், வடகிழக்கு பருவமழையை சேகரிக்கணும். பண்ணைக்குட்டைகள் அமைப்போம், பண்ணைக்குட்டைகளை ஆழப்படுத்துவோம், அகலப்படுத்துவோம், கரைகளை பலப்படுத்தி வைப்போம். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.